வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாடன் உபாசனை மந்திரம். மாடசாமியை எப்படி உபாசனை பண்ணுறது, அந்த விதிமுறைகள் தான் நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மாற்றப்பட்டது. இது மலையாள மந்திரம். சில பேர் இந்த சுடல மாடன் சாமி கோவில் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் மாடனை உபாசனை பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ள எல்லாருக்குமே இந்த மந்திரம் பயன்படும். இது சுடலமாடன் சாமி கோவிலிருந்தும் பண்ணலாம். அதில் சுடலமாடன் எந்திரம் வச்சும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணி வரலாம். இதன் பலன் என்னென்னா, செய்வன பிரச்சனைகள் நம்ம ஏசாது. யாராவது ஏதாவது செய்வன பண்ணினாலும் நமக்கு அது பாதிப்பு வராது. அது மாதிரி மற்றவங்களுக்கு யாராவது குலதெய்வம் கட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த உபாசனா மந்திரத்தை வச்சு அந்த கட்டை அறுக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 54 தடவை ஒரு விநாயகர் மந்திரம் ஜபம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு 108 தடவை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. காலையில் பண்ணுறதுன்னா 5 மணிக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். சாயந்தரம் பண்ணுறதுன்னா 6 மணிக்கு மேலே பண்ணணும். ஒரு சுத்தமான இடத்துல சாணமிட்டு மெழுகி ஒரு பலகை மாம்பலகை வச்சு அது மேலே ஒரு வாழை இலை வச்சு அந்த வாழை இலைக்கு மீது ஒரு 3 புடி பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே ஒரு மாடன் எந்திரத்தை வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். அந்த எந்திரத்தை பால், பன்னீர், துளசி தண்ணி இந்த 3 எண்ணத்தால் நல்லா கழுகி எடுத்து அதுக்கப்புறம் வேணும் அந்த பச்சரிசி மேலே வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா படையல், கறி சமைச்சது, கல், சாராயம், சுருட்டு, சாம்பராணி, ஊதுபத்தி, வெத்தலை பாக்கு, ஒரு காணிக்கை. அதுக்கப்புறமா இந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. இந்த படையல் முதல் நாளும் கடைசி நாளும் பண்ணினா போதும், மற்ற நாள் தேவையில்லை. ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு தட்சணையும் வச்சு ஒரு குத்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு ஜபம் பண்ணினா போதும். ஒரு அமாவாசை நாளில் ஆரம்பிக்கிறது அவ்வளவும் நல்லது. அந்த 48 நாள் பூஜை முடிகிற வரைக்கும் தீட்டு ஆகாது, கறி மீன் சாப்பிடக்கூடாது, சுத்த விரதமாக இருந்து வேணும் இது பண்ணுறதுக்கு. அந்த 48வது நாள் அது சித்தியாகும். அந்த 48 நாள் கண்டினியூவாக ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஜபத்தை முடக்கக்கூடாது. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறவங்க குளித்து மஞ்சள் நிறத்தில் வேஷ்டி கட்டி விபூதி அணிந்து குங்குமமும் அணிந்து அதுக்கப்புறமா ஜபம் பண்ண வேணும். இதுக்கான மூல மந்திரம் இதுதான். ஓம் ஐம் க்ளீம் சௌம் க்ரீம் ஆம் க்ரோம் மசி அசி வசி நசி ஹ்ரீம் நம சிவாய ஆகாஷாய மாடசுவாமின்யே நம. அதற்கான மூல மந்திரம் இதுதான். இதில் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது மலையாள மாந்திரிகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது யார் வேணாலும் பண்ணலாம். உபாசனா மந்திரம் தேவையுள்ளவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.